வணக்கம். இது SEO கோர்ஸோட பார்ட் 3. என்ன டாபிக்னா SEO ஆடிட். இன்னைக்கு என்னோட ஓன் வெப்சைட்டையே நான் ஆடிட் பண்ண போகிறேன். என்னோட ஓன் வெப்சைட்டுக்கு SEO பண்ணுறதே தான் நான் இந்த SEO கோர்ஸில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸாக நான் கம்பைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ இதுதான் நான் எப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்க SEO ஆடிட் வெப்சைட், SEO ஆடிட் டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு SEO ஆடிட்டை கண்டக்ட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு? சைட் நேம் போட்டேன், டிஜிட்டல் பிராண்ட்மேட். இந்த வெப்சைட்டை தான் என்னோட கம்பெனி பேர் டிஜிட்டல் பிராண்ட்மேட். இந்த வெப்சைட்டுக்கு தான் நான் SEO ஆடிட்டை நான் இப்போது பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ நேம் போட்டுட்டேன், யூஆர்எல்லும் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டின்னு கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மோஸோட ப்ரோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மோஸ் டூல்னு ஒரு டூல் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி SEO டூல், இந்த SEOவை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு. சரி ப்ரோ, இந்த மோஸ்ட் ப்ரோவா வாங்க சொல்கிறீங்க, அந்த ப்ரோவா வாங்கினா ஹெவி காஸ்ட்லியாக இருக்குமே ப்ரோ, அதோட ப்ரைஸிங்லாம் ஹெவியாக இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, இந்த மோஸோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸுன்னு போடுறேன், நானும் காட்டுறேன். ஆனால் இந்த மோஸை ரொம்ப சீப் ரேட்டுக்கு இதோட சேர்த்து ஒரு 30-35 டூல் சேர்த்து வாங்குற மாதிரி வேற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு குரூப் பையிங் டூல்ஸாக நான் வாங்கிடுவேன். சரிங்களா? இதில் போயிட்டு மோஸ் ப்ரைஸிங்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும் என்ன ப்ரைஸிங் வருது. மோஸ் ப்ரோ டூலோட ப்ரைஸிங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டார்டர் பேக்கேஜ் பர் மந்த்துக்கு $49 வருது. ஐயோ, இவ்வளோலாம் பண்ண முடியாது ப்ரோ, நாங்களாம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துடுவீங்க. அதெல்லாம் பயப்படவே வேணாம். இதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. அந்த வழியை யூஸ் பண்ணி வெறும் $499 பர் மந்தில் இந்த டூல் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல டூல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? போயிட்டு கூகுளில் டூல்ஸ் ஜென் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. பண்ணிவிட்டு டூல்ஸ் ஜென் டைப் பண்ணிங்கன்னா இது வந்துடும். நம்பர் 1 குரூப் பை கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டு இதில் ஆல்ரெடி நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் என்ன பிளான் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பேசிக் பிளான், இதை லாகின் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஷாப் நோன்னு வரும். அதில் இந்த மாதிரி ஷாப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜஸ்லாம் காட்டும். இதில் பேசிக் பேக்கேஜ்னு ஒரு பிளான் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் $499 பர் மந்த். இந்த இதில் பாருங்கள் என்னென்ன வருதுன்னு. ஆன்சர் த பப்ளிக் வருது, புஸ்ஸும் வருது. எல்லாமே அனாலிசிஸ் டூல் தான். எல்லாமே SEO ரிலேட்டட் டூல்ஸ் நிறையாவே இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோஸும் வந்துடுது. மோஸோட ப்ரோ வெர்ஷன் இதில் வந்துடுது. நீங்கள் பாருங்கள், நான் கிட்டத்தட்ட மோஸோட ப்ரோவோட ஒரிஜினல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா $49 எங்கேயோ போகுது. இது எந்த ஒரு ஃப்ரெஷராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இந்த ஒரு கம்யூனிட்டி, குரூப் பையிங் கம்யூனிட்டியில் போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் மட்டும் இல்லைங்க, நான் பல டூல் கிடைக்கும். இதோட ஊபர் சகஸ்ட் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த இதை தான் நான் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு இதோட அக்சஸ் எல்லாமே இங்கே நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அக்சஸ் எல்லாமே இந்த விழுந்துடும். இதை போயிட்டு என்னென்ன டூல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அக்சஸ்க்கு போயிடும். சரிங்களா? அப்படி தான் இங்கே ஓப்பன் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன். ஊபர் சகஸ்ட்டு, மோஸு இதெல்லாம். ஓகே, இதை வச்சு நம்ம இப்போது அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி இதில் போட்டு நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டு சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். வாங்கினா தான் இந்த இதோட ப்ரோ கிடைக்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ இதோட ரூட் டொமைனா சப் டொமைனா எக்ஸாக்ட் பேஜான்னு கேட்கும். இதில் ரூட் டொமைன் போட்டுக்கிட்டு இதை போட்டுட்டு சர்ச் கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு இதில்
இதில் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்கும். இதை வச்சு அழகாக நீங்கள் ஆடிட்ஸாக பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பேஜ் அத்தாரிட்டியும் டொமைன் அத்தாரிட்டியும் தான் அப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான வேலையை இப்போ நம்ம பார்த்து விட்ருவோம். சரிங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்மளோட மோஸ் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி இந்த பேஜோட மொபைல், அதாவது டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டியை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி ரெண்டுமே இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் நான் ஃப்ரீயாக தான் ஃப்ரீ டூலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிடச்சிரும். இது இல்லாமல் வந்து டூல்ஸ் அண்ட் யூஸ் பண்ணி இந்த ஒரு மோஸை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து நான் அப்படியே பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டேரெக்டாக இது உள்ளே போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு பேஜ் அனாலிசிஸ் கீழே லிங்க் மெட்ரிக்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண பிறகு பேஜ் அத்தாரிட்டி 1, டொமைன் அத்தாரிட்டி 1, எனக்கு 1 தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இப்போது 1 போட்டுறேன். ஓகே, டோட்டல் பேக்லிங்க் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போதைக்கு நான் பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சேம் மோஸ்கே நான் வந்து போகிறேன். சரிங்களா? உள்ளே போயிட்டு இதில் எவ்வளோ வந்து இன்பவுண்ட் லிங்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். எனக்கு வந்து எந்த இன்பவுண்ட் லிங்க்ஸும் இது வரைக்கும் நான் ஜென்ரேட் பண்ணல. அதனால் எனக்கு இங்கே 0 தான் இருக்குது. ஸோ ஐ வில் புட் த 0. சுத்தமாக நான் ஐசியோ பண்ணல கைஸ். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் சைட்டுக்கு போயிடுறேன். மோஸ் எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூ ஃபாலோ லிங்க்ஸு இதெல்லாம் இருக்குதாங்கிறத நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு இங்கே வந்துட்டு செக் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு டூ ஃபாலோ, ஏன்னா பேக்லிங்ஸே இல்லை. அதனால் எனக்கு சொல்ல போனால் எனக்கு டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே நான் 0 போட்டுறேன். அதேமாரி ஸ்பேம் ஸ்கோரும் எனக்கு கிடையாது. சரிங்களா? ஸ்பேம் ஸ்கோர் எதில் போய் பார்த்தேன் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்துட்டு இந்த ஓவர்வியூவில் லிங்க் ரிசர்ச்சில் ஓவர்வியூவில் வந்து பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோருங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? இங்கே வந்து ஸ்பேம் ஸ்கோர்னு கீழே இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்தாலும் தெரியும் ஸ்பேம் ஸ்கோர் இல்லவே இல்லை, எதுவுமே கிடையாது. இன்னும் எஸ்இஓ பண்ணாத ஃப்ரெஷ் பேஜாக தான், ஃப்ரெஷ் சைட்டாக தான் என்னது இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அனலைசிஸ் எல்லாம் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு ஒரு டூலுக்கு நம்ம வந்து போகிறோம். சரிங்களா? அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸ்க்ரீமிங் ஃப்ராக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இந்த ஸ்க்ரீமிங் ஃப்ராகை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இருங்க காட்டிடுறேன். கூகுள் போயிடுங்க. ஸ்க்ரீமிங் ஃப்ராக்னு டைப் பண்ணுங்க. டேரக்டாக வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. வெப்சைட்குள்ளே வந்துட்டு எஸ், இதில் உள்ளே வந்துட்டு இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதை போய்ட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேராக உள்ளே வந்து இறங்கிடும். அழகாக பின் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண அப்படி தான். சரிங்களா? ஸோ சிம்பிள். நார்மலாக ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற கதை தான் அது. சரிங்களா? ஃபைன். இதில் எந்த லாகின் எதுவுமே கேட்காது. ஸோ டோன்ட் வரி. ஃபைன். இப்போது என்னோட சைட் யூஆர்எல்லை தூக்கி இந்த ஸ்க்ரீமிங் ஃப்ராகுள்ளே போடுறேன். இதுக்குள்ளே போட்டால் தான் நம்மளால் ஆடிட்டை சூப்பராக பண்ண முடியும். இது ஒரு பக்காவான ஆடிட் டூல். இது மூலமாக தான் மேஜர் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம்.
ஸ்க்ரால் ஆக ஆரம்பிக்குது. எஸ், ஸ்க்ரால் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு என்னோட பேஜில் உள்ள ஏதோ என்னோட வெப்சைட்டில் உள்ள எல்லா each and every பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எத்தனை இருக்கோ அது டோட்டலாகவே கொண்டு வந்துடும். கிட்டத்தட்ட 74 பேஜஸ் அண்ட் லிங்க்ஸ் மொத்தமாக ஓவராலாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து கிளியராக என்னென்ன இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஆடிட்டாக பக்காவாக இதில் முடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேராக இங்கே போயிடுறேன். அதாவது இதில் ஒரு கொஸ்டின் இல்லை, சில கொஸ்டின்ஸை கேட்டிருப்பேன். கொஸ்டின்ஸ்க்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பண்ணணும். ஓவராக வரவலன்னு எழுதி வைக்கக்கூடாது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சிம்பிளாக இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும். ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டைட்டில் வந்து இருக்கா, அதாவது டைட்டில் எலிமெண்ட் இதில் இருக்கான்னு என்னோட சைட்டில் டைட்டில் இருக்காங்கிறது கேட்கணும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் டைட்டில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு இதில் டைட்டில்ஸ் யூஸ் பண்ணிருக்கேனான்னு பார்க்குறேன். டைட்டில் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதை மட்டும் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்து பெருசாக ஒன்று எஸ்சிஓ டீப்பாலாம் நான் போய் பண்ணல. எஸ், நெக்ஸ்ட்டு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே 17 இருக்குது. இது பழைய ஃபைல். பட் இது இட் ஷுட் பி 60. ஓகேவா? 60க்குள்ளே இருக்கணும். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தா 77, 90 இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பராக இன்னும் நான் அதை ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. சரியா? அதனால் நான் இதை நோனே கொடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு டஸ் டைட்டில் எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் கீவேர்ட்ஸ் இருக்கான்னு இதில் பெருசாக நான் வந்து எஸ்இஓ பண்ணலை. டிஃபால்ட்டாக உள்ளதெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீவேர்ட்ஸ் போட்டிருக்கேன். கீவேர்ட்ஸ் இருக்குது, இருந்தாலுமே அது கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுற வேலையில் இருக்குது. ஸோ அதனால் எஸ் பட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டுடுறேன். போட்டுட்டு அந்த நெக்ஸ்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்காங்கிறத பார்க்குறேன். ஓகேவா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறேன். இதுக்கு பேஜ் டைட்டிலுக்கு அடுத்ததாக உள்ள காலமை கிளிக் பண்ணுறேன். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்க்குறேன். இதை நான் எதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக போடல. ஹோம் பேஜை தவிர்த்து மற்ற பேஜஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பேராகிராஃப் கண்டென்ட்லேருந்து தான் தூக்கி வச்சுருக்கு. இதெல்லாம் நான் வந்து எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இருக்குது, பட் ஆனால் வந்து ப்ராப்பராக இல்லை. ஓகேவா? எஸ் பட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டுறேன். எல்லாமே 160 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கா? எல்லாமே இருக்கு. எஸ் ஜஸ்டிஸ்ன்னு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்ட்ஸ் இருக்கான்னு கேட்குது. இதில் குவாலிட்டி லீட்ஸ் ப்ராப்பராக அந்த கீவேர்ட்ஸை இன்சர்ட் பண்ணி நான் பண்ணலை. ஸோ அதனால் நோனே போட்டுறேன். நான் இது வரைக்கும் சேவ் பண்ணல, இப்போ தான் நான் பண்ணவே போகிறேன். ஸோ இட் வில் பி குட் ஃபார் மீ ஆல்சோ டு டூ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின், மெட்டா கீவேர்டு எலிமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கேனா என்னோட சைட்டில் அப்படின்னு பார்த்தா மெட்டா கீவேர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது கீவேர்ட்ஸ் எதுவுமே நான் போடல. ஸோ நோன்னு போடுறேன். சரியா? கீவேர்ட் எலிமெண்ட்ஸே போடல, அப்புறம் எப்படி அதுக்குள்ளே கீவேர்ட் இருக்கும்? இல்லை.
நெக்ஸ்ட் கெனோனிக்கல் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற கேட்குது. கெனோனிக்கல் எலிமெண்ட்ஸ் அதாவது லிங்க்ஸ் ப்ராப்பராக இருக்கா, ஓகேவா? இதுலேயும் சில ரிப்பேர்லாம் இருக்குது. ப்ராப்பராக இது வந்து இந்த லிங்கோட ஸ்ட்ரக்சர் இருக்காங்கிறது தான், சரிங்களா? இது வந்து ப்ராப்பராக இல்லை. சில இதெல்லாம் பாருங்கள், எலிமெண்டர் 1257ன்ற மாதிரி இருக்குது, சாம்பிள் பேஜ்ன்னு இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக யூஆர்எல்லே நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி போட, யூஆர்எல் ஆப்டிமைசேஷன்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், நாட் ப்ராப்பர் அப்படின்னு போட்டுறேன், சரிங்களா? இதெல்லாம் போட்டேன்னா இட் வில் ஈஸி ஃபார் மீ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு கீவேர்ட் ரிசர்ச் நம்ம வந்து பண்ணணும். இந்த கீவேர்ட் ரிசர்ச் இதில் நான் பண்ணல. இது கிளைண்ட்டுக்கு போடும்போது இது பேசிக்காக பண்ணி கொடுத்துருவேன். பட் ஆனால் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் டாபிக் வீடியோவாக நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச்சை நான் அன்க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகேவா? செப்பரேட்டாக போனால் தான் அது உங்களுக்கு கிளியராக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு காம்படிட்டர் அனாலிசிஸ் வந்துடுறேன். காம்படிட்டர் அனாலிசிஸில் என்னோட காம்படிட்டர்ஸ் யாருங்கிறத ஃபஸ்ட் நான் லிஸ்ட் எடுத்து ஆகணும், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, கூகுள் போகிறேன், போயிட்டு இதில் என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் கீவேர்ட்ஸே நான் அடிக்கிறேன். டிஜிட்டல் இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். என்னோட ஏஜென்சி வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியான்னு அடிக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா. ஸோ டோட்டலாக நான் அடிக்கும்போது என்னோட எஸ்சிஓ ரிலேட்டட் காம்படிட்டர்ஸ் யாருன்னு ஒரு 2-3 காம்படிட்டர்ஸை, நல்லா ரேங்காகி நிற்கிற காம்படிட்டர்ஸை நான் எடுக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கே இதாக நிற்கிறாங்க. அவங்களோட டொமைன் அத்தாரிட்டிலாம் பாருங்கள், 22, 34 எல்லாமே இருக்குது. பக்கா வச்சுருக்கானுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு எஸ்சிஓ ப்ராப்பராக ஆளுங்களை வச்சு பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களோட சைட்ஸ்லாம் வந்து ரேங்க் ஆகி நிற்குது. ஸோ இதுலேருந்து சில காம்படிட்டர்ஸை நான் எடுக்கிறேன். ஓகே, லெட் மீ டேக் சோஷியல் பங்கா. Social Panga and Blue Stick. Blue Stick. நெக்ஸ்ட்டு ஒரு 3 காம்படிட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோஷியலி, இது 3 நான் எடுத்துக்கிறேன். சோஷியல் மீடியா ஏஜென்சி என்னோட இதில் வந்து DWOA அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். கிளியராக யார் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ அவங்கள கரெக்டாக ஒரு 3 ஏஜென்சிஸை, என்னோடய காம்படிட்டர் ஏஜென்சிஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த காம்படிட்டர்ஸோட மெட்டா டேக்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க என்ன மாதிரியான மெட்டா டைட்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேவா, அவங்களோட மெட்டா டேக்ஸ், ஸோ அவங்களோட கீவேர்ட்ஸு, அவங்களோட பிளாக் டாபிக்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு சின்ன அனாலிசிஸ் தாங்க, சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இட் வில் குட். ஸோ என்னால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோடய காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஸோ நான் வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்காவாக ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிரும், சரிங்களா? ஸோ அதுதான்.
டைரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு DWOAவோட வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். அதில் போயிட்டு மோஸ்டோவில் வச்சு அழகாக இதை அப்சர்வ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தா ஏகப்பட்ட கீவேர்டு வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஸோ கொடுத்து CRO, டேட்டா ரன்னிங், ஸோ கச்சன்னு இருக்குது சைட்டு. ஃபைன். ஸோ இதில் போயிட்டு மோஸ் யூஸ் பண்ணுறேன். மோஸ் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் இருக்குது என்னதுன்ட்டு. இவங்களோட பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டிலாம் செக் பண்ணுறேன். இதில் 15, 13 இருக்குது, ஒரு நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஜென்ரல் ஆட்ரிபியூட்ஸு, ஸோ என்னென்னலாம் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே இருக்குது. சைட் மேப் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஓகே, அதெல்லாம் காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம் இந்த டூலை வச்சு. சரிங்களா, ஸோ இங்கே வந்துட்டு இதில் அவங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவங்களோட டைட்டில் என்ன, அப்புறம் அவங்களோட கீவேர்ட்ஸ் என்ன. கீவேர்ட்ஸ் மெட்டா கீவேர்ட்ஸுங்கிறது வேர்ட்பிரஸ் சைட்டை பொறுத்த வரைக்கும் வராது, பெருசாக அப்ளிகபிள் கிடையாது. அதனால் நான் இது பண்ணிக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட H1 டேக் என்ன போட்டிருக்காங்க, H2 டேக் என்ன போட்டிருக்காங்க, அப்புறம் அவங்களோட இமேஜ்குள்ளே வச்சுருக்க இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் கீவேர்ட்லாம் என்னென்ன, ஸோ எல்லாமே எனக்கு இங்கே கிடச்சது. சரிங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ், பேசிக் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை வந்து நான் வந்து உள்ளே நான் போட்டுறேன். சரிங்களா, டைட்டில் மாற்றிக்கிறேன். இவங்களோட டைட்டில் என்னங்கிறத போட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு அனலைஸ் எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது குட் ஃபார் மீ டு டூ. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் இந்தியா. ஸோ பக்காவாக கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே கொண்டாங்க. கொஞ்சம் லென்த்தியாக தான் வச்சுருக்கானுங்க. ஸோ இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் இட் வில் பி குட். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இதே டைட்டிலு இன்னொரு அதில்னா இதே கம்பெனியோட ஆல் டெக்ஸ்ட் கீவேர்டு, ஸோ அதை நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே போகிறேன், மோஸை போடுறேன். இப்போது காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்லாம் இன்னும் அட்வான்ஸாக வந்திருக்கு. ஸோ இது அழகாக காப்பி பண்ணி ஸோ இந்த அளவுக்கு இதெல்லாமே வந்து இதுக்கு அழகாக உள்ளே போட்டோன்னா உள்ளே அது படுக்கு கிடக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்கு, அவங்களோட பிளாக் டாபிக், என்னென்ன பிளாக் டாபிக் யூஸ் பண்ணுறாங்கிறது, பிளாக் எதாவது இருக்கா, டாபிக்ஸ் எதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச அவங்க பிளாக்ஸ் எதுவுமே எழுதலை. ஒரு நில் பிளாக்னே போட்டுறேன். DWOA, no blogs in website. பிளாக்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்த காம்படிட்டருக்கு நான் போகிறேன். அடுத்த காம்படிட்டர் யார், சோஷியலி இல்லை, வேறு யாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ப்ளூ ஸ்டிக் இல்லைனா சோஷியல் பங்காவுக்கு போகிறேன். சோஷியல் பங்கா நல்லாயிருக்கும், பெரிய ஏஜென்சி இது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா. செம்மையாக ரேங்க் ஆகிருக்கு, ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங். ஸோ ஆனால் பேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நல்லா இருக்குது சைட்டு, வேறு லெவலில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு இதில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். சரியா, ஸோ இதில் என்ன டைட்டில் வச்சுருக்காங்க, பேஜோட இதோட டைட்டில், மெயின் டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா அப்படிங்கிறதா வச்சுருக்காங்க. சரியா, அப்புறம் இதோட டிஸ்கிரிப்ஷனை உருவோம். இதோட ஆல் டெக்ஸ்ட்டை நிறைய இங்கே வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இமேஜ் ஆல் டெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ உள்ளத்துக்கு போட்டேன். அப்படியே எடுத்து ஸோ இந்த சோஷியல் பங்கம் அண்ட் இது ரெண்டையும் நான் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இதில் இவங்களோட பிளாக் டைட்டில். ஓகேவா, எஸ்இஓக்கு பிளாக் ரொம்ப அவசியம், அதனால தான் பிளாகெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நான் செக் பண்ணுறேன். ஸோ அதுதான்
இதை பொறுத்த வரைக்கும் வந்து இதை பிளாக்ஸ் வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க எந்த பிளாகும் வச்சில்லை. சைட்டுக்குள்ளே எந்த பிளாகுமே இல்லை. ஸோ என்னோட காம்படிட்டர்கிட்ட பிளாக்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டுறாங்க. நோ பிளாக்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் 2 காம்படிட்டர்கிட்ட நான் வந்து எடுத்து வச்சிட்டேன், முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ ரெண்டு காம்படிட்டர்ஸோட இதை டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்ததாக என்னோட வெப்சைட்டோட டெக்னிக்கல் செக்கிங் தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னோட வெப்சைட்டோட பேஜ் லோடிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஓகே, வந்துட்டு கூகுள் வந்து பேஜ் லோடிங் ஸ்பீட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே சில டூல்ஸ்லாம் வரும். இதில் வந்துட்டு பிங்டம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு இதில் என்னோட யூஆர்எல்லை தூக்கி இதுக்குள்ளே நான் போடுறேன். இதெல்லாம் ஒரு ஃப்ரீ டூல் தான். வந்துட்டு டெஸ்ட்டு ஃப்ரம் எங்கேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்குது. இது ஏஷியா சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நான் இதுலேருந்து நான் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் வரும். எஸ், வந்துடுச்சு. ஸோ என்னோட வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடுங்கிறது 2.84 செகண்ட்ஸ் தான். ஓகேவா? உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ 3 செகண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா இட் வில் பி குட். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ 2.84 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டுடுறேன். சரியா? ஃபைன். ஸோ இதில் என்னோட வெப்சைட்டு யூசர் கரெக்டாக ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, மொபைல் டிவைசஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு கேட்டிருக்கு. இதுக்கு கூகுளில் போய்ட்டு மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கூகுளோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டே ஒன்று இருக்குது. ஸோ அதை விட இன்னும் வேறு சில எஸ்இஓ டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ் இதெல்லாமே இருக்குது. நான் ஸ்மால் எஸ்இஓ டூல்னு ஒரு டூலுக்குள்ளே நான் போனீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த டூலுக்குள்ள நிறையா வந்து ஆட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை எடுத்து விட்டுட்டு போனேன். எனக்கு ஃப்ரீ அப்படின்றதுனால நிறைய கச்சன்னு வரும். அதுதான் போட்டு இங்கே கொடுத்துட்றேன். ரீட் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நம்மளோட சைட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லையாங்கிறத. ஸோ இது ரொம்ப ஹேங் ஆகுது நிறையா இது வரதுனால. ஸோ வேறு சைட் நான் போயிட்டு என்னோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டுன்னு ஒன்று போட்டோம்னாலே வந்துடும். மொபைல் ரெஸ்பான்சிவ் செக்கர்னு டைப் பண்ணிங்கனாலே இதில் வெப்சைட் ரெஸ்பான்சிவ் டூல்னு ஒரு டூல் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொண்டு போய் என்னோடய யூஆர்எல்லை போட்டுறேன். போட்டுட்டு செக் கொடுக்குறேன். செக் கொடுத்துட்டா வந்துடும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா டிவைஸ் வைஸ் மல்டிபிள் டிவைஸ் வைஸ் என்னோட சைட்டு என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் செக் பண்ணிக்கலாம். நான் போய் ஒரு ஐஃபோன் ரேஞ்ச், அதாவது iOS ஆப்பிள் ஐஃபோன்ஸில் என்னோட இது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன். ஓகேவா? ஆப்பிள் ஐஃபோன் 8 இதை போடுறேன். போட்டு இதை எல்லாமே போட்டு செக் பண்ணிட்டுருக்கணும் அவசியம் இல்லை. ஆப்பிள் ஃபோனில் ஒன்று, ஆண்ட்ராய்ட் ரேஞ்ச் ஃபோனில் ஒன்று, விண்டோஸ் ஃபோனில் ஒன்று, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் த ஐடியா ஆன் திஸ். ஓகேவா? ஃபைன். ஆப்பிள் ஃபோனில் பார்க்கும்போது அதோட ப்ரிவியூங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. எனது எங்கேயுமே இடிக்கல கொள்ளல, நல்லாவே இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபைன்.
ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் தூக்கி போடுறேன். சாம்சங் கேலக்ஸி போடுறேன். இது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு. ஸோ இதில் இது ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. சரிங்களா, இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கூகுள் பிக்சல் ஃபோனில் போடுறேன். அதுவும் நல்லாவே இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு செக் பண்ணாலே போதும் நல்லா இருக்காங்கிறது. சரிங்களா, அப்புறம் டேப்லெட்டில் போடுறேன். டேப்லெட் எந்த டேப்லெட்ஸ் டிவைசஸ் எல்லாம் கூட என்னது நல்லாவே இருக்குது. அப்புறம் டெஸ்க்டாப். ஓகேங்களா, டெஸ்க்டாப்பில் நல்லாவே இருக்குது. டெஸ்க்டாப்பும் என்னோடது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எஸ். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு எஸ், வெறும் எஸ்ன்னு மட்டும் போட்டால் போதும். சரிங்களா, ஓகே. இதில் என்ன கேட்டிருக்கு, மல்டிபிள் பேஜஸ் டார்கெட்டிங் ஒன் கீவேர்ட் டேர்மா அப்படின்னு கேட்டிருக்கு. நான் நாட் எட் செட் அப்படின்னு போடுறேன். இன்னும் அதை செட் பண்ணலை, அதனால் அதை நாட் செட்னு போடுறேன். சரிங்களா, ஸோ இந்த சைட்டு இண்டெக்ஸ் ஆகிருக்கான்னு கேட்டு, இது எப்படி இண்டெக்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறது அப்படிங்கிறப்போ இது க்ளோஸ் பண்ணிடுறேன். டைரெக்டாக கூகுள் வாங்க. SITE செமிகோலன் டிஜிட்டல் பிராண்ட்மேட் .in அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ண பிறகு இந்த மாதிரி வேர்டிங்ஸ் போட்டு நம்ம டைப் பண்ணும்போது போட்டு சர்ச் பண்ணாலே இந்த ரிசல்ட்ஸில் வரணும். ஓகேவா, என்னோடய சைட்டு வந்து இங்கே காட்டணும். காட்டும்போது நான் கண்டுபிடிச்சேன், ஓகே என்னோடய சைட்டு வந்து ரேங்க் என்னோடய சைட்டு வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு, பேசிக் இண்டெக்ஸிங் ஆகிருக்கு. சரியா, பட் சில பேஜஸ் தான் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு, பல பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகலை. சரி, ஓகேவா, வேறு முக்கியமான பேஜஸ்லாம் கூட இன்னும் இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஏன்னா நான் ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணலை, எந்த ஒரு டெக்னிக்கல் எஸ்இஓ எதுவுமே பண்ணல. எஸ்இஓ பண்ணாமல் தான் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தேன். சரிங்களா, ஸோ என்ன பண்ணுறேன், இதில் எஸ் but many pages not yet indexed. இது சைட் மேப் அப்படிங்க, சைட் மேப் XML, அது சைட் மேப் அப்டேஷன் இதெல்லாம் இருக்குது. அதாவது டெக்னிக்கல் எஸ்இஓவில் அதெல்லாம் பண்ண பிறகு தான் இது நல்லாயிருக்கும். சரிங்களா, ஃபைன். இந்த robot.txt க்ரியேஷனுங்கிறது இதுவும் நான் பண்ணல. இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, நேராக இங்கே வந்துட்டு இது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்ப்ரெஸ்ஸுங்கிறது அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த யூஆர்எலுக்கு பின்னாடி robots.txt அப்படின்னு செக் பண்ணாலே, robot.txtனா என்னென்னா இதில் போய் ரேங்க் ஆகு, இதில் போய் இண்டெக்ஸ் ஆகு, இதில் ஆகாதாங்கிறத கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஃபைன். அதாவது இதை பற்றி நான் கிளியராக வேறு ஒரு தனி இதில் நான் தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இது என்னென்னா ஆல் யூசர் ரிஜெக்ட், எல்லா சர்ச் இன்ஜின்ஸ்க்கும் இது நீ போய் இண்டெக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட். சரிங்களா, ஸோ டிஸ்அலோனா இந்த அதாவது வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் WP admin போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சைட் மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைட் மேப்பை கொடுத்து வச்சுருக்கு. பட் சப்மிட் மேப் அப்ளை ஆகிருக்கு, பட் இன்னும் ப்ராப்பராக அதை வந்து சைட்லாம் இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் சைட் மேப் எஸ் but need to update sitemap.xmlங்கிறது ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நான் எஸ் கொடுத்து விட்டுக்கிறேன். எஸ் நேராக என்னோட வெப்சைட்டுக்கே போய் இங்கே இதை போட்டாலே எல்லா பேஜஸும் அதில் வந்திருக்கான்னு பார்க்கணும். sitemap.xml. எஸ் பாருங்கள், இந்த ஹோம் பேஜு சில கேட்டகரி பேஜ் இது மட்டும் தான் ஆயிருக்கு, ப்ராப்பராக எல்லா பேஜும் வரல. அதனால் என்ன பண்ணுறேன்னா எஸ் பட் many pages not yet
ஸோ இந்த ஒரு இதை நான் போட்டுறேன். சரிங்களா, ஃபைன். ஏதாவது டூப்ளிகேட் டேட்டா இருக்கான்னு கேட்குது. இல்லை, நோ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கா, எஸ்இஓக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா, எஸ். என்னதுனால ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது, மொபைலுக்கு டெஸ்க்டாப்புக்கு அண்ட் அஸ் வெல் டேப்லெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. அதனால் எஸ்ஸை கொடுத்துட்றேன். எல்லா யூஆர்எல் ஸ்ட்ரக்சர்ஸும் ப்ராப்பராக இருக்கானா, இல்லை. ஏன்னா சில யூஆர்எல் ஸ்ட்ரக்சரில் சரியாக கொண்டு போகல நான். அதில் ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஏன்னா யூஆர்எல்ஸ் சில பேஜஸ் சர்வீஸ் பேஜோட யூஆர்எல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இது பண்ணாமல் இருக்கேன், அதனால தான். சரிங்களா, இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நேராகவே காட்டுறேன். சி, எலிமெண்டர் 1257லாம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா லிங்க்டின் மார்க்கெட்டிங்னு இருக்கணும். பட் அதை நான் ஆப்டிமைஸ் பண்ணணும். சரிங்களா, ஃபைன். நோ, ஏதாச்சும் ஒரு இன்டர்னல் லிங்க்ஸ் உள்ளே வருதா, பேக்லிங்க்ஸ் இருக்கான்னு ஒட்டுமொத்தமாக பேக்லிங்க்ஸுங்கிறது உள்ளே இருக்கான்னு கேட்குது. இல்லை, நோ பேக்லிங்க்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட்டில் பிளாகரிசம் செக் அடிக்க போகிறேன். பிளாகரிசம் செக்கு, அதான் காப்பி ஸ்கேப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிளாகரிசம்னு சொல்லுவாங்க, 2 டேர்ம்லையும் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாகரிசம் செக்கர் வெப்சைட் பிளாகரிசம் செக்கர்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து இந்த சைட்குள்ளே போயிடுறேன். போயிட்டு இதில் போயிட்டு என்னோடய வெப்சைட்குள்ளே இருக்க சில லெட்டர்ஸ் எடுத்து போட்டாலே தெரியும் இது ப்ராப்பராக இதாக இருக்கான்னுங்கிறது தெரியும். இல்லைன்னா காப்பி ஸ்கேப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கு போயிடலாம். அது பெட்டர். யூஆர்எல்லை போட்டு டேரெக்டாகவே நம்ம சர்ச் பண்ணிட்டு போயிடலாம். யா, இங்கே வந்துட்டு என்னோட யூஆர்எல்லை தூக்கி உள்ள போடுறேன். போட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ரீட் பண்ணி காட்டிடும். என்னதில் மற்ற வெப்சைட்லேருந்து வர கண்டென்ட்ஸ் எதாவது ஆர்டிஐ போட்டு யூஸ் பண்ணி வச்சுருக்கேனான்னு காட்டும். இது ஒன்றும் கிடையாது, என்னோட ப்ரொஃபைல் தான், வேறு எதுவும் கிடையாது. இது என்னோடய ப்ரொஃபைல். சரிங்களா, அதோட இதுதான் காட்டுது. மேக்ஸிமம் இல்லை. சரிங்களா, அதனால் பாஸ்வேர்டுனே போட்டுக்கிறேன். ஓகேவா, பாஸ்வேர்டு நோ பிளாகரிசம் அப்படின்னு போட்டுறேன். ஸ்டார்டிங்கில், அதாவது என்னோடய வெப்சைட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல டார்கெட்டிங் கீவேர்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் எதுவுமே போடல, நான் வேறு ஜென்ரல் டேர்மில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக நான் மாற்றணும். ஸோ அதனால் இப்போதைக்கு நோ கொடுத்துக்கிறேன். இல்லை, இது வந்து கொஞ்சம் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக யூஆர்எல்ஸை ஆப்டிமைஸ் பண்ணணும். அதனால் நான் இதை நோ கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அது சரியாக பண்ணல, அதனால் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல் டெக்ஸ்ட் இருக்கா, என்னோட இதுக்குள்ளே ஆல் டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன் நான் ப்ராப்பரானா, எதுவுமே நான் பண்ணல, அதனால் நோ போட்டுக்கிறேன். சரியா. ஸோ இஸ் H1 டேக்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேனா அப்படின்னா இதுக்கே வரேன். மோஸ்ட்லேயே செக் பண்ணுவோம். உள்ளே வந்துட்டு H1 டேக் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ப்ராப்பரான எதுக்கு பண்ணல. யா, எஸ்ன்னே கொடுத்துக்கிறேன். எல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட்டான்னு கேட்குது, யூனிக்காக இருக்கான்னு. எஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எஸ் யூஸ்ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது உங்கள் காம்படிட்டர்ஸோட பெட்டராக இருக்கான்னு கேட்டிருக்கு. எஸ், பட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். என்கேஜிங்காக இருக்கா,
நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ பிளாக்ஸ், நோ பிளாக்ஸ்ன்னு போட்டுறேன். நான் இன்னும் பிளாக்ஸ் எதுவும் எழுதலை. இன்ஃபர்மேஷன் அக்யூரேட், கொடுத்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எல்லாமே அக்யூரேட் தான். கிராமர் ஸ்பெல்லிங் எதுவுமே இல்லை. ஸோ இதில் ஏதாவது ப்ரோக்கன் லிங்க்ஸ் இருக்கா, இதில் லிங்க்ஸ் ஏதாவது இன்வாலிடாக ஒர்க் ஆகாத லிங்க்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்குது, வேறு எதுவுமே கிடையாதுங்க. சரியா? ஸோ இங்கே ப்ரோக்கன் லிங்க்ஸ் செக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? இது போட்டிங்கன்னா இந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கும். யூஆர்எல்லை காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டுறேன். போட்டுட்டு ஃபைண்ட் த ப்ரோக்கன் லிங்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த கோட், செக்யூரிட்டி கோடை கொடுக்குறேன். 868GY. கொடுத்து நம்மளே காட்டிடுவேன் எந்தெந்த லிங்க்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் கிடக்கிற லிங்க்ஸு அப்படின்ட்டு. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டிசேபிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளோட சைட்டோட ரேங்கிங்கு அது உதவும். ஏன்னா சில சைட்ஸ்லாம், சில பேஜஸ்லாம் இருக்கும் ஒர்க் ஆகாமல், சும்மா எதுவுமே கனெக்ட் ஆகாத, அதாவது சைட்டு கூட கனெக்ட் ஆகாமலே சில பேஜஸ் வச்சுட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எதாவது இருக்கா, கட்டாயம் ஏதாவது கிடக்கா, இல்லை ஒர்க் ஆகாதது ஏதாவது ப்ரோக்கன் ஆகி கிடக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகாத பேஜஸ் இருக்கான்ற மாதிரி காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கணும். சரிங்களா? இந்த மெனுவில் எல்லாமே வந்திருக்கணும். மெனுவில் எல்லாமே வந்திருக்கு, என்னென்ன சர்வீஸ் பேஜ் எல்லாமே. சரியா? நான் 4-5 சர்வீசஸ் பண்ணுறேன், அது எல்லாமே இங்கே வந்திருக்கு. அந்த மாதிரி இதாக இருக்குது. ஸோ இதை ஒன்றோட ஒன்று லிங்க் ஜூஸ் போகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். சரியா? ஸோ இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும். எஸ், செக் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும் செக் பண்ணுறதுக்கு. நம்ம அதுக்குள்ளே வேறு எது நான் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்புறம் அதை பார்த்துப்போம். சரிங்களா? அப்புறம் schema.org வந்து இது பண்ணியிருக்குங்களா அப்படின்னா, schema.org இது நான் பண்ணல, எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இங்கே வந்தாலே தெரியும், இதுலேயே பார்த்தாலே தெரியும். ஸ்கீமா மார்க்அப், யா, பிளேஸு, ஆர்கனைசேஷனு, ப்ராப்பராக கொண்டு போகல, இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்போது வந்து நோனே கொடுத்துறேன். சரியா? ஸோ இங்கே செக் பண்ணுவோம். இங்கே இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு இதோட பவுன்ஸ் ரேட் கேட்குது. பவுன்ஸ் ரேட்டு ஆவரேஜாக இந்த சைட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வர விசிட்டர்ஸு, இதெல்லாம் வந்து கேட்கும். சரிங்களா? இது பிராண்டட் சர்ச்சஸு, இதெல்லாம் வந்து எப்படிங்க செக் பண்ணுறது அப்படின்னா, டேட்டா சைட்டுக்கு போகிறேன். மேலே இன்னொரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று வச்சுருக்கேன், அது பேர் தான் சிமிலர் வெப் அப்படிங்கிறது. சரிங்களா? சிமிலர் வெப்குள்ளே போயிடுறேன். இந்த இது நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு. சரிங்களா? வச்சுக்கிட்டிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். இந்த இடத்துல என்னோட பவுன்ஸ் ரேட் எவ்வளோ? 17.16. கம்மியாக தான் இருக்குது. பவுன்ஸ் ரேட்லாம் ரொம்பலாம் கிடையாது எனக்கு. சைட் என்கேஜிங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் பவுன்ஸ் ரேட் நல்லாவே இருக்குது எனக்கு. சரிங்களா? ஸோ பவுன்ஸ் ரேட்டுங்கிறது ஒரு 30, மேக்ஸிமம் போனால் ஒரு 40க்குள்ளே இருக்கணும். எனக்கு 17 தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ், நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 10 நிமிஷம் இருக்காங்க, உள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஆவரேஜாக 10 நிமிஷம் 16 செகண்ட் உள்ளே ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வரவங்களாம். சரிங்களா? லாஸ்ட் மந்த் வந்து கரெக்டாக லாஸ்ட் 1 மந்தில் கிட்டத்தட்ட 1300 பேர் உள்ளே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிசீவ் பண்ணாமலே இது உள்ளே வருது. ஸோ ஆவரேஜ் டைம்னா 10 minutes ப்ளஸ் அப்படின்னு போட்டுறேன். ரிட்டர்ன் விசிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி டேட்டா கேட்குது. ஸோ எல்லாமே இது இருக்குல்ல பார்த்துட முடியாது, சில இது இருந்துச்சுன்னா பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இதில் பிராண்டட் கீவேர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது டிஜிட்டல் பிராண்ட்மேடுங்கிறது தான் இதோட கீவேர்டு. ஸோ அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். எஸ், பிராண்டட் சர்ச்சஸும் கொஞ்சம் ஆகிருக்கு. சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் அன்க்ளோஸ் பண்ணிருக்கானு பார்க்கணும்.
கீழே வந்துட்டு யா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னோட வாவ் இதுக்குள்ள எதுவுமே போகல. யூஆர்எல் மாற்றிருக்கேன் என்னோட யூடியூப் சேனலுக்கு, ஆனால் ப்ராப்பராக இது போக மாட்டேங்குது, சரியாக இல்லை. ஸோ லிங்க்டின் மட்டும்தான் போகுது. ஸோ இதை நான் சரி பண்ணணும். நாட் yet செட் ப்ரோப்பர்லி போட்டுட்டேன். ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதா? எஸ். அப்புறம் வந்து ஸ்டில் கொஸ்டின் லெஃப்ட் அன்ஆன்சர்ட். நாட்னு போட்டுடுறேன். அப்புறம் இந்த இடத்துல ஓடி முடிஞ்சிருக்கும். யா கம்ப்ளீட்டட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டட், ப்ராசஸ்டு, 0 broken links. ஸோ இந்த இடத்துல broken linksங்கிறது எதுவும் இல்லை. முன்னாடி செக் பண்ணோம்ல அதோட இது எதையுமே டேமேஜ் ஆன பேஜஸ் எதுவும் கிடையாது உள்ள. ஸோ அதனால் மிச்ச லாஸ்ட்டு உள்ளதுக்கெல்லாம் இது பண்ணிட்டா போதும். ரீடபிலிட்டி ஆஃப் த கண்டென்ட் குட். அண்ட் அந்த மொபைல் வியூவில் பார்த்தோம்ல கண்டென்ட் ரீடபிலிட்டி நல்லாவே தான் இருக்குது. பெரிய பெரிய பிளிப் ஃப்ளாக்ஸ் இருக்கா? இல்லை. அப்புறம் வந்து இமேஜஸ்லாம் டூ லிட்டில் இருக்கா? நோ, அப்படிலாம் எதுவும் வைக்கல நான். broken இமேஜஸ் நோ. அப்புறம் பேஜ் ஸ்லோவாக லோட் ஆகுதா? நோ. அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள சைட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா? இல்லை, என் சைட்டில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது. அப்புறம் இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்க லிங்க்ஸ் ஒவ்வொரு இன்டர்னல் லிங்க்ஸும் ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகுதான்ற மாதிரி கேட்டிருக்கு. சரியா? இல்லை, நியூ விண்டோலெலாம் ஓப்பன் ஆகலை, அதே விண்டோவில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நோனே நான் போட்டுறேன். ஓகேவா? எல்லாமே இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இதை மாதிரி நீங்கள் ஆடிட்ஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களை கிளைண்ட் வில் பி ஸோ ஹாப்பி. ஓகே, கீவேர்ட் ரிசர்ச் மட்டும் இதோட அடுத்த பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு செப்பரேட் செஷனாக நான் எடுத்துறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.